1100 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ಕೈತೆ ಅಂತ ನೀನಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅಕ್ಕಿ ಮೂಟೆನೂ ಮತ್ತು ಬೇಳೆ ಬೇಕು ಅಂದಿದ್ರು, ಎಣ್ಣೆ ಬೇಕು ಅಂದಿದ್ರು. ಅವರು ತಗೊಬರೋ ಹೋಗ್ತಾಯಿದ್ದೀವಿ ನಾನು ನಮ್ಮ ಫ್ರೆಂಡು. ಊಟ ಕೊಡ್ಸೋಣ ಅಂತಿದ್ದೆ, ನನಗೆ ಯಾಕೋ ಬೇಡ ಅನ್ನಿಸ್ತು. ಅಕ್ಕಿ ಮೂಟೆ ಕೊಡಿಸ್ರೆ ಬೆಸ್ಟು ಅಂತ. ನಾವು ಒಂದು ಟೈಮ್ ಅದೇ 2000 ರೂಪಾಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಂದು 5 ಜನ, ಒಂದು 10-15 ಜನಕ್ಕೆ ಊಟ ಕೊಡಿಸ್ಬೋದು. ಅದು ಒಂದು ಟೈಮ್ ತಿಂತಾರೆ. ಅದೇ ಅಕ್ಕಿ ಮೂಟೆ ಕೊಡಿಸ್ತಾರೆ. ನಿಮಗೂ ಏನಾನ ಅನಿಸಿದ್ರೆ ಡೊನೇಟ್ ಮಾಡಿ. ನಾನು ಲೊಕೇಶನ್ನು ಅದರ ಇದು ಯಾವುದು ಏನು ಎಲ್ಲ ಇದು ಮಾಡ್ತೀನಿ, ಅಪ್ಡೇಟ್ ಕೊಡ್ತೀನಿ. ಹೋಗಿ ಅಕ್ಕಿ ಮೂಟೆ ಫಸ್ಟು ಅಕ್ಕಿ ಮೂಟೆನೂ ಬೇಳೆ ಎಣ್ಣೆ ತಗೋಣ. ನಾವು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ವೀಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಮೂಟೆ ಒಂದು ಮೂಟೆ ಹಾಂ ಚೆನ್ನಾಗೈತೆ ತಗೊಳ್ಳೋದು. ಅಣ್ಣ ಒಂದು ಮೂಟೆ ಕೊಡಿ ಅಣ್ಣ, ಒಂದು ಮೂಟೆ ಬೇಳೆ ಯಾವ್ದು ಕೇಳು. ಬೇಳೆ ನೋಡಿ ಗೈಸ್, ಅದೇ ದುಡ್ಡು ಸಪ್ರೇಟಾಗಿ ಇಕ್ಕಿದ್ದೀನಿ ನಾನು. 1100 ರೂಪಾಯಿ ರೋಡಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದ್ದು. ಆಟೋ ನನಗೆ 100 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ತು. ಅಲ್ಲಿ ಯಾರೋ ಗಾಡಿ ನಿಲ್ಸ್ಕೊಂಡಿದ್ರು, ಅವ್ರಿಗೂ 500 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ತು. ನನಗೆ 1100 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ತು. ಅಣ್ಣ ತವರಂ ಪರ್ಪು ಅಂದರೆ ಯಾವ ಬೆಲೆ? 2 kg ಕೊಡಿ, ಅದೊಂದು 2 kg ತೊಗರಿ ಬೆಲೆನೇ. ಈ ದುಡ್ಡು ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಕಾಯ್ತು ಮಾಮೂಲಿ ದುಡ್ಡು. ಅಣ್ಣ ಗೋಲ್ಡ್ ವಿನ್ನರ್ ಒಂದು 2 ಲೀಟ್ರ್ ಕೊಟ್ಬಿಡಿ. ಆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಸುಮ್ಗೆ ಹಾಕಿಕೊಂಡು ಅದೇ 100 ರೂಪಾಯಿ. ಆ ಬಿಲ್ಲಲ್ಲಿ ಬರ್ದು ಕೊಡ್ತೀನಿ, ಬಿಲ್ ಕೊಡಿ. ಆ ಬಿಲ್ಲಲ್ಲಿ ಆ್ಯಡ್ ಮಾಡಿಬಿಡಿ ಅಣ್ಣ, ಹಂಗೆ ಟೋಟಲ್ ಆ ಬಿಲ್ ಆ್ಯಡ್ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ. ಅಕ್ಕಿದು ಇದು ಎಷ್ಟು? 356. 2973 ರೂಪಾಯಿ. ಸ್ವಲ್ಪ ಊಟ ಮಾಡ್ತಾರೆ. ಹಾಂ மேலே எங்கே வைக்கலையா? ஆஃபீஸ்லையா? எப்படிங்க வருது? தம்பி எங்கே ஆஃபீஸு? ಕನ್ನಡ ಬರುತ್ತಾ ನಿಮಗೆ? ಹಾಂ, ಇದೇ ಆಫೀಸ್ ಅವ್ರಿಗೂ. ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ ನೀವು? ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? 25 ಜನ ಇದ್ದೀರಾ? சக்கரை இல்லையா? சக்கரை 2 லிட்டர் எண்ணெய் இருக்குது, 5 பருப்பு இருக்குது, 2 kg 2 kg பருப்பு, 1 மூட்டை அரிசி. சரி. உங்கள் அனாதாசிரம் நேம் என்ன? ஸ்வீட் ஏஞ்சல்ஸ். இல்லை அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இருந்து வந்தோம். ஆமாம் ஆமாம். என்னன்னா பேர்? ஸ்வீட் ஏஞ்சல்ஸ். ஸ்வீட் பேர் பண்ணிமா? ஸ்வீட் ஏஞ்சல்ஸ். அந்த பேர் பண்ணி கொடுத்தாரு. நான் இங்கே இருக்கேன். இங்கே இருப்பா சார் போய் என் பேர் சந்திரன். ஒருத்தர் 4 பேர் ஒருத்தர் ஏன்பா அவர் ஒருத்தர் தான் பண்ணுது. இல்லை அவன் எண்ணெய் வாங்கி கொடுத்தான் அந்த பையன், நான் முட்டையும் பருப்பு வாங்கி. சந்திரன்ட்டு. சந்திரன்? ஆ சந்திரன். ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர் தனுஷ். தனுஷா? ஆ
இது சக்ஸஸ் ஆச்சு. சக்ஸஸ் ஒன்றும் எதுவும் வேண்டியதில்லை, இப்போ தான் சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு நாள் சவால் பண்ணாக்கா ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ 3000 தான், சரி 2000 தான். இது பருப்பு சாதம் போட்டாக்கா 2000 ரூபா ஆகுது. சிக்கன் பிரியாணி போட்டாக்கா 3000 ரூபா ஆகுது. ஒரு வேளை முடிஞ்சுப்பாங்க. நீங்கள் குழம்பு முடிஞ்சது ஒரு 5 நாளைக்கு ஆகும். அதான் சரி சரி. நான் என்ன நினச்சேன்னா ஒரு நமது இது பிரியாணி பேக்கெட் வச்சு அம்மூட்டில் எப்போலாம் வந்துடுதா ஞாபகம் வந்துடுதா? உங்கள் தங்கச்சி குழந்தைக்கு அனுப்பி வச்சாங்க. வந்திருக்கோம். சரி. இல்லை நாங்கள் பிரியாணி செஞ்சு போட்டால் ஒரு டைம் சாப்பிடுவாங்க பசங்க. நான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா ஒரு 4 நாள், ஒரு 5, ஒரு 6 நாளாச்சும் சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால வாங்கி கொடுக்கலான்னு. ரொம்ப சந்தோஷம். சக்ஸஸ் இது எய்ம். சக்ஸஸ் இது எய்ம். இப்போ இன்னைக்கு 2 தேங்க்ஸ்ண்ணா. இருக்கட்டும்ண்ணா, அதெல்லாம் என்ன இல்லை, எனக்கு கீழே 1100 ரூபாய் கீழே கிடச்சிச்சு. அந்த அமௌண்ட்டு என்ன பண்ணுறது வீட்டில் கேட்டேன். இந்த மாதிரி வாங்கி கொடுத்துரு நான் சொன்னாங்க. அதனால் குறைக்க நம்மளானவரே சாப்பிடும் பொழுது உம்முடைய மூலமாக அர்ப்பிக்கப்பட்ட ஸ்தோத்திரம். வேறு கைகளை செய்யக்கூடியான கரங்களையும் ஆசீர்வதித்தோம், அவள் மனசையும் ஆசீர்வதித்தோம், பிரயாசத்தையும் ஆசீர்வதித்தோம். அது மாத்திரம் சுவாமி அது உற்சாகத்தோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிப்பது. இவருடைய காரியங்கள் சசுத்தாலும் அனுப்பி அனுப்பி தந்தனும் உடைய வழியும் தந்தனும் உடைய ஆசீர்வாதம் போடணும். பிள்ளைகளுக்கு உண்டு சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக செய்யத்தக்கதாக இந்த கைகளுக்கு இதையும் ஆசீர்வதித்து பல கரங்களை ஆசீர்வதித்து பண்ணுறது. இயேசுவின் நாமத்தில் சமாதானங்களோடு எல்லா வகை தேவன் மாறாக கிறிஸ்து இவற்றோடு கூட இருந்து என்று காப்பாற்ற. தேங்க்யூ வெரி மச். பாய். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வருவாங்க பார்வை இது அப்பப்போ சாப்பாடு இங்கே நடக்கும்போது வராங்க, பிள்ளைங்க வராங்க, நம்ம பிள்ளைங்க வராங்க. வண்டிங்கிறப்ப எங்கே சார்? இங்கே போகுதா? சரி ಸರಿ ಓಕೆ ಗೈಸ್ ಫೈನಲ್ಗೂ ಫಿನಿಶ್ ಆಯಿತು. ನೀವು ಯಾರನ್ನ ಡೊನೇಟ್ ಮಾಡೋಂಗಿದ್ರೆ ಡೊನೇಟ್ ಮಾಡಿ ಗೈಸ್.